உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் என்ற பகுதியில பிரம்மாண்டத்தை தரும் ராகு, நேற்று உழைப்பை உணர்த்தும் சனி, பார்க்காதவங்க போய் பாருங்க, பெஸ்ட் கமெண்ட்ஸை போடுங்க. நிறைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுடைய இடையில உங்களுக்கு இதையும் ஒரு ஜென்ரல் டாபிக் வேணும் அப்படிங்கிறனால அதை கொடுத்துருக்கோம். இந்த பிரம்மாண்டம் என்றால் என்ன? அதாவதுங்க, ராகு என்பது இப்படியே பார்த்தீங்கன்னா நாற்கர சாலை, பார்த்தீங்களா, கன்னியாகுமரியும் காஷ்மீரையும் இணைக்கும் நாற்கர சாலை. நம்மளுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சொத்து அது, நாற்கர சாலை. அது எப்படி போகுது பாருங்க. இப்போ அது 8 கரங்களாக விரிவாக்கமாகி இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் போகிறத 6 மணி நேரமாக ஆக்கி விட்டுரும் நம் பயணத்தை. பிரம்மாண்டம் என்றால் அதுதான், நாற்கர சாலை பிரம்மாண்டம். பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு, அதுக்காக சொன்னது. வேற நிறைய உதாரணங்கள் இருக்கு. திடீரென்று மைண்ட்ல சாலை வந்தது சொன்னோம். ஆக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறார்களா? ஒரு நட்சத்திரத்தை ஒட்டச்சு 3ஆ போட்டோம்னா தான் உங்களுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம். என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஸ்டாரை வைத்து நம்ம சனியினுடைய நட்சத்திரத்தை நேர்த்தி சொன்னோம். இதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கும் பொழுது பாருங்க, திருவாதுரை அப்படின்னா மிதுனம், சுவாதி அப்படின்னா துலாம், சதயம் அப்படின்னா கும்பம். இதுல யார் மிகச்சிறந்த பிரம்மாண்டம் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதை படைப்புகளில் வெளிப்படுத்துகிறார்கள். பிரம்மாண்டமான படைப்பு. ஹாரி பாட்டர் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. பிரம்மாண்டம் அந்த கலை நுணுக்கத்துடன். ஆக அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கட்டத்தில் வச்சு சொல்றேன். இப்போ வந்து இவங்க அந்த மாதிரி நல்ல சிறந்த கலைஞர்களாக, பிரம்மாண்டமான கலைஞர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, அவர்கள் மிகச்சிறந்த சமையல் கலைஞர்கள். குடும்பத்தில் வந்து மனைவியாக இருந்தால் மிக அற்புதமாக வழிநடத்துதல், ஆண்களாக இருக்கும்போது மிக அற்புதமான கலை நுணுக்கங்களுடன் கூடிய நல்ல லக்ஸூரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் பிரம்மாண்டம். லக்ஸூரியான கார், அப்படியே பெரிய பேலஸ் மாதிரியான வீடு, இதெல்லாம் துலாம் ராசி. சதய நட்சத்திரம் கும்ப ராசி. சார், சனி வீட்டினுடைய அதிபதி. சார், சனி ஆசைக்காரன், ராகு பேராசைக்காரன் நம்ம எடுத்தோம். அந்த ஆசை, பேராசை எப்படிப்பட்ட ஆசை? எல்லோரையும் வானளாவிய அண்ணாந்து பார்க்க வைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சதய நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் பிறந்த ராசி. ராஜராஜ சோழனுடைய 1000 ஆண்டுகள் கடந்து நின்றாலும் இன்று அனைவரையும் அதிசயித்து நின்று பார்க்க வைத்தவர் யார்? அது நம் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன். இதுதான். இது மாதிரி இவங்கள்ட்ட ஒரு பிரம்மாண்டம் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது ராசி வகையில பிரம்மாண்டத்தை எப்படி பார்க்கறது? முடியாது. ஏன்னா ராகு என்பவருக்கு தனியா வீடு கிடையாது. ஒன்னே ஒண்ணு, உச்சம். ராகு ஏது இங்க உச்சமாயிருக்கு, ராகு ஏது அங்க நீச்சமாயிருக்குன்னு இருக்கு. அது எந்த அளவுக்கு இன்னும் ஆய்வுல மெய்ப்பிக்கப்படவில்லை. இந்த ராகு என்பவர் யார்? பேராசை ஏன் ராகு கொடுக்கிறார்? ஒரு ஷேர் மார்க்கெட்டு, அவருக்கு ராகு திசை நடக்குது, ராகு 10ஆம் இடத்துல இருக்கு. டெய்லி என்ன செய்வாங்க? போய் இன்னைக்கு தேவை வந்து ஒரு 1000 ரூபா, அந்த 1000 ரூபாயோட வெளில வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ராகு திசை நடந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கு, 5ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்களேன், 1000 பத்தாது இன்னும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 10,000, ஒரு நாளைக்கு 1 லட்சம், கோடி வரைக்கும் கொண்டு போகும். இதெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் ராகதேசம் நடக்கிறதோ, இந்த பிரம்மாண்டத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் யார் போகிறீங்களோ, தயவுசெய்து உங்களுடைய ஜாதக கிரகணங்களை பார்த்துட்டு இறங்க. ஏன்னா தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சது மாதிரி இருக்கக்கூடாது. எப்போதுமே குதிரையினுடைய லகான் உங்கள் கையில் இருக்கணும். லகானை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது ஓடுற குதிரை உங்களால் யார் வந்தாலும் பிடிக்க முடியாது. அந்த ஓடுற குதிரை தான் அந்த ராகு. அது ஆரம்பத்துலேருந்தே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு ராகுவை நாம 1, 2, 3 வகையில பிரிச்சு சொல்றேன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க.
3 வகையில். ஒரு மனிதனுக்கு லக்னத்தில் ராகு இருந்து திசை நடந்தால், 5ஆம் இடத்தில் ராகு இருந்து திசை நடந்தால், லக்னம் ராகு, 5இல் ராகு, 10இல் ராகு. ஏன்னா இங்க போடலன்னா நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருங்க சாமி, உங்களுக்கு லக்னத்துல ராகு, அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, இது ஜோதிட வகுப்பு கிடையாது, ஜாதகத்தை கொடுங்க சொல்றேன். லக்னத்துல ராகு இருந்து திசை நடக்க போகுது. அது உதாரணமாக மேச லக்னம், இந்த இடத்துல ராகு. இவருக்கு என்ன ஆயிடுது, இவருக்கு டோட்டலா இந்த ராகு வேகத்தினுடைய அடிப்படையில் மிக விரிவாக துரிதமாக, செவ்வாய் வீட்டு ராகு இல்லையா, பிரம்மாண்டமான செயல்களை செய்ய வேண்டும் என்று தோன்றும். பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் சாதிப்பாங்க. கடல் கடந்த பிரயாணம் போய் அங்கே நல்லா சம்பாதிப்பாங்க. இவங்க நான் எல்லாருக்குமே ராகு திசை நடக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்பர் 2 பிஸ்னஸில் போய் மாட்டிக்காதீங்க. பேராசையினுடைய உந்துதலில் ஜாதக கிரக அமைப்புகளை மீறி இறங்காதீங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல போகும்போது எச்சரிக்கை தேவை, இல்லைன்னா இருக்கிறதையும் விட்டுட்டு வந்துடுவீங்கன்னு தான் அட்வைஸ் கொடுத்துருக்கேன். ராகு திசை என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஒரு 30% ரொம்ப நல்லது செஞ்சுருக்கு. ஒரு 70% எல்லாமே ராகு லாஸ், நஷ்டம், மன உளைச்சல், கஷ்டம் இதெல்லாம் கொடுத்தது. எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, அவங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணது, ஆசைப்பட்டது, அப்புறம் தெரியாத தொழில்களில் ஈடுபட்டது, ஒரு தாபா ஹோட்டல் போடலாம் வாங்க போகிறது ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல்காரன் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு விடும், எல்லாம் டோட்டலாக எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அப்படி கிடக்கும். ஆக மேச லக்கணமாக இருந்து லக்கணத்தில் ராகு ஆசையை தூண்டக்கூடியது, பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடியது, பேராசையை தூண்டக்கூடியது. அதில் மேச லக்கணமாக இருந்தால் தீவிரத்தன்மை ஆசையாக இருக்கும். ஏன், அந்த லக்கணாதிபதியே செவ்வாய், செவ்வாய் பிளஸ் ராகு என்ற சேர்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் மூளை விவேகமாக வேலை செய்யாது. எப்படி லகான் இல்லாத குதிரை பாய்ந்து ஓடுகிறதோ, இதுதான் குதிரை. அஸ்வினி நட்சத்திரம் இங்கே தான் இருக்கு. மேசம்தான் சும்மா அப்படியே ஜெட் வேகம். மேசத்தில் யாருக்கெல்லாம் லக்கணமாக இருந்து ராகு திசை நடக்குதோ ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி இந்த கடக லக்கணத்தில் ராகு, இந்த ராகுமே என்ன செய்யும், லக்கணாதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால அதீதமாக உங்களுடைய ஆசைகளை தூண்டும் பொழுது, இப்போ உடம்பு ஆசைகளை தூண்டுது. ஆசைகளை தூண்டும் போது அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் என்று உடம்பு கேட்குது, மனசு கேட்கல. உடம்புல ஒரு சுகம் ஏற்படுதா இல்லையா? ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு, அவருக்கு உடனே உடம்பு ஒரு இது பண்ணது. அவர் என்ன சொல்றாரு, நல்ல ஒரு உறங்குறாரு, உறக்கம் உடம்புக்கு தேவை. அதே மாதிரி சந்திரன் என்பது மனம், புத்தி, உடல், சிந்தனைகள். அந்த இடத்தில் ராகு இருந்து யாருக்கு திசை நடந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான ஆசைகளை தூண்டிவிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். அந்த திசா புத்திகள் உங்களுக்கு நடக்குமே ஆனால் அதை கவனமாக எதிர்கொண்டு லகானை ஏற்படுத்தி, லகானை பயன்படுத்தி அடக்கி ஆள வேண்டும். இல்லை மனம் கட்டுத்தறிகளை மீறி செயல்படக்கூடியது. சரிங்களா? ஆக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்கணம், அதில் ராகு, இந்த திசை என்ன செய்யும்? இவர்களும் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் அந்த ராகுனுடைய திசை சனி வீட்டு திசை, சனி வீட்டு ராகு. மகரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு வித்தியாசமான உழைக்கக்கூடிய, உழைப்பால் உயரக்கூடிய, அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சூழலில் ராகு அங்கே இருந்து புதிதாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு வரும், நீ லாட்ரி சீட்டு வாங்கு, நீ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார போ, நீ இப்போ கேமிங் விளையாடு, நீ ரம்மி விளையாடு, இதெல்லாம் யாருக்கு? ஏன்னா அவங்க பாவம் கஷ்டப்பட்டு ஒன்றும் நடக்கலை. ஏதாவது லக்கு கிடைக்காதா? போய் சனி வீடியோ போய் பாருங்க, மகர லக்கணம், கும்ப லக்கணம், அதை போய் பாருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்ப லக்கணம். இந்த இடம் புதிய அரிய கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லக்கணத்தை போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது மேஷம், கடகம்,
அதே நேரத்துல துலாம் லக்னத்தில் ராகு இங்கெல்லாம் இருந்ததுன்னா சரி. அடுத்தது 5ல் ராகு, இது என்ன சார் விளக்கம்? 5ல் ராகு உதாரணமாக, இதெல்லாம் உதாரணமா போடுறது, உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்து திசை நடக்குது. இந்த திசை என்ன செய்யும்? பேராசையை தூண்டக்கூடிய எண்ணங்கள். புத்தி சில நேரங்களில் ரிவர்ஸ் ரெட்ரோகிராட் பிளானட். இந்த ராகு எப்பொழுதுமே எதிர் திசையில் செல்லக்கூடியது. அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல ராகு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய திட்டங்கள் எதிர்மறையான எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டு நிறைய சிக்கல்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க டோட்டலாகவே இந்த லக்கணத்துக்கு 5ல் ராகு உச்சம், கேது உச்சம். அப்ப ராகு உச்சம் பெற்றிருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பெரிய திட்டங்களை தீட்டி அது நடக்க முடியாம போச்சுன்னா என்ன பண்றது? சார் அதான் நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? ராகு ஜாதகத்தை பாருங்க, அதுதான் தீர்மானம். லக்கணத்து எதுன்னு தெரியாது எனக்கு. இப்போ நான் சும்மா இதுல ராகு தூக்கி 5ஆம் இடத்துல போட்டா என்ன செய்யும்? இந்த இடத்துல மகரத்துல இருக்கு, இதுதான் லக்கணம். மகர ராகு அது பேராசையை அதிகரிக்கக்கூடியதானே, ரைட்? அதே மாதிரி தனுசு லக்கணத்திற்கு 5ல் ராகு இருப்பதும், அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலே அதனுடைய வேலை எதிர்மறையான சில விஷயங்களை நாம பிம்பங்களை மாத்தி பார்க்க வச்சிரும். 1 ரூபா போட்டா 3 அள்ளலாம், வரியா? ஒரு ஆள் கேட்பான், உடனடியாக வர்றேன். அப்போ 5ஆம் இடம் வேலை செய்யுது. சரிங்களா? எப்பொழுது 5ல் ராகு இருந்து யாருக்கெல்லாம் திசை நடக்கிறதோ தயவுசெய்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி அவரிடம், எனக்கு 5ஆம் இடத்தில் ராகு, புத்தி கெட்டு போகுமா அல்லது வளர்ச்சியான பாதைக்கு செல்லுமா, அல்லது என்னுடைய மதியுகத்தில் அமர்ந்து எந்த ஸ்டார்ல இந்த பிளானட் இருக்கு, நன்மையா கெடுதலா? ரைட். இப்ப அடுத்தது கர்மா. 10ஆம் இடத்தில் ராகு. பொதுவா ஒரு லக்கணத்திற்கு 10ஆம் இடம் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த இடத்துல ராகு, 10ல் ராகு இருந்து இந்த திசை நடக்கும் பொழுது ராகுனுடைய காரகத்துவம் குருவனுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் தொழில் வகையில மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி பல வெற்றிகளை கொடுக்கிறது. 5ல் ராகு இருப்பதை விட, லக்னத்தில் இருப்பதை விட 10ல் இருப்பது சிறப்பு. 11 இருந்தால் இன்னும் சிறப்பு, 6ஆம் இடத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு, 8ஆம் இடத்தில் இருந்தால் சிறப்பு. மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கணும். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 8, 12ஆம் இடம், இது எல்லாமே 12ங்கிறது கூட உங்களுக்கு அது வேலை செய்யாது. அப்ப நம்ம வேலை செய்வோம். ஆக இது போன்ற இந்த ராகு 10ல் இருக்கும் பொழுது நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கும். அது சார்ந்த துறையெல்லாம் ஈடுபட்டீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் இப்போ 10ல் ராகு, ரிசர்ச், சயின்டிஸ்ட், ஃபார்மசி, மெடிக்கல் லைன், அழகாக அந்த ராகு திசை 18 வருஷம் வேற லெவலுக்கு போயிடுவாங்க. ரைட். அடுத்தது இறுதியாக இந்த ராகு என்னுடைய அனுபவங்களில் எந்த வீடுகளில் இருந்தால் நன்மை செய்யும், இந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன்னா இவருக்கு சொந்த வீடே கிடையாது. இந்த ராகு மேசத்துல இருந்து, அது உங்க லக்கணமாக இருந்தால் நீங்க தான் லகான இழுத்து பிடிக்கணும். 5ஆம் இடமா இருந்தால் நீங்க தான் அளவா சிந்திக்கணும். 10ஆம் இடமா இருந்தால் இஷ்டத்துக்கு விட்டு பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணலாம். இதை கடக லக்கணமா இருந்து 10ல் அந்த நல்ல பண்ணலாங்கிறதுலாம் நிறைய இது இருக்கு. என்னன்னா என்ன தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம், யார் பேரில் செய்யலாம், ஏன்னா இந்த திசை உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் இருக்கு, என்ன சாரம் பெற்று இருக்கிறது, நீங்க செய்யும் தொழில் இந்த ராகுக்கும் தொடர்பு இருக்கிறதா, இத்தனையும் பார்க்கணும். இங்க ராகு, இதில் ராகு, இதில் ராகு, இதில் ராகு, இதில் ராகு, இதில் ராகு, இந்த மாதிரி 6 கட்டங்களில் ராகுக்கள் இருந்து திசை யாருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்ற மேன்மைகள் கண்டிப்பாக நடப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். தலைப்பின் நோக்கம் பிரம்மாண்டத்தை தரும் ராகு. எதுவுமே பிரம்மாண்டம்னு வரும்பொழுதுங்க அதுல ஜோதிடர்களாகிய நம்ம
நீங்கள்லாம் 100 கோடி இல்லை 500 கோடி பண்ணுவீங்க அப்படின்னு வார்த்தைகளை சொல்வதை விட பிரம்மாண்டத்தினால் கீழே விழுந்தால் என்ன செய்வீர்கள்? ஏதோ படித்ததில் பிடித்தது, டாட்டாவோ அல்லது பிர்லா யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏணிப்படியில் ஏறி இருக்கிறாங்க, கீழே உள்ளவங்களும் ஏறுறாங்க. கீழே முதல் படியிலையும் ஆளுங்க நிற்கிது, 2வது படியிலையும் நிற்கிது, 3வது படி நிற்கிது. இவங்க வந்து கடைசி படிக்கு போயிட்டாங்க. லாஸ்ட் படியில் நின்று இனிமேல் அடுத்தது கால் எடுத்து வைக்கிறதுக்கு படி கிடையாது, கீழே தான் விழணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ஏறி வரக்கூடிய ஒவ்வொரு படியிலாவது முன்னோக்கி பார்த்தால் ஒரு மேலே ஒரு படி தெரிகிறது, இறங்குவதற்கு கீழே ஒரு படி தெரிகிறது. ஆனால் எனக்கு இனி அடுத்தது இன்னொரு படி தெரியவில்லை. இல்லை, வைத்தால் காலை கீழே விழுந்து விடும். அந்த நிலைக்கு பிரம்மாண்டம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆக ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், என்னோட அனுபவத்துல நான் அதிகமாக ஜாதகம் பார்த்ததே ராகு திசை நடக்கிறவங்களுக்கு தான். ஆக ஒரு பிரபல தொலைக்காட்சியில நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறவரு எனக்கு ராகு ஜோதிடர்னு பேர் வச்சிருக்காரு. அவர் கூப்பிடுவார், சார் உங்களுக்கு ராகு ஜோதிடர்னு நான் பேர் வச்சிருக்கேன், ஏன் அதை பத்தி நிறைய பேசுறீங்க? அதுல என்னன்னா, கோடி கோடியாய் கொடுப்பான் ராகு என்பதை விட உங்களுக்கு வந்துட்டு மன அமைதியாக வாழ்றதுக்கு என்ன வழிங்கிறத நான் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அதனால பிரம்மாண்டத்தை தரும் ராகு அதன் போதையில் மயங்கி அதிலே விழுந்து விடக்கூடாது. கல் மொந்தையில் விழுந்து கிடக்கும் தேனீக்கள் போன்று ஆகிவிடக்கூடாது. அதனாலதான் அந்த யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ, ராகு போல் கொடுப்பார் இல்லை, நிறைய கொடுக்கும். அதை பெரும் வழிமுறைகள் என்ன, அந்த வழிகளை தெரிஞ்சுக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, டேக் டைவர்சன், மாற்று பாதையை தேர்ந்தெடுங்கள். மாறாத விதி என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அந்த திசை உங்களுக்கு ஒரு சிலருக்கு, நிறைய பேருக்கு நான் பார்த்த 5ஆம் இடத்துல இருந்து திசை நடக்கும்போது, புத்தி கெட்டு போன செயல்களை செய்தீர்களா? ஆமாம் ஐயா. அந்த 18 ஆண்டுகளில் நடந்தது என்ன? நான் சொல்லவா, நீங்க சொல்றீங்களா? இல்லை, எல்லாம் முடிச்சு கட்டியாச்சுங்க. இந்த வார்த்தை வரக்கூடாது, புரியுதுங்களா? ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்றது? மாறாத விதி, மாறும் விதி. நிகழ்ச்சியை பார்ப்பது, இதை பார்ப்பது உண்மையான ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. மிக அமைதியாக படிப்படியாக உங்களை வந்து அடைகிறது. ஆக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து எப்படி வருங்கால சந்ததிகள் அந்த மாறாத விதி என்பது, அந்த ராகு வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஜோசியம் பார்க்க விடாது, ஜாதகம் பார்க்க முடியாது. அதை கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு விடும்? சரியானபடி ராகு வந்துட்டு ஆகா ஓகோன்னு இருக்கும், போங்கன்னு அனுப்பி விட்டுரும். மாறும் விதி என் போன்ற ஜோதிடர்கள் இருப்பாங்க. அங்க வந்துட்டு வரக்கூடிய 18 ஆண்டுகள் ராகு திசை நலமா, எப்படி பிரச்சனையா, அதை கேட்பார்கள். எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும்? மாற்றப்படும் விதி. ஜோதிடர்கள் உங்களுக்கு அடுத்தது சில பேட்டர்னை போட்டு கொடுப்பாங்க. பாருங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாற்றப்படும் விதி. இப்ப மாறாத விதி என்றால் என்ன? நடந்து முடியும் வரை ஜோதிடரை சந்திக்க முடியாது. மாற்றப்படும் விதி, நீங்கள் டேக் டைவர்சன், ஒரு ஆலோசனை கேட்பது. மாறும் விதி, மாற்றப்படும் விதி, ஒரு பேட்டர்னை போட்டு கொடுத்து இது போதும், ஒன்றும் இல்லைங்க, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம்னு இருக்கு உங்க ஜாதகம். திசையோ ராகு, ராகு 5ஆம் இடத்துல இருக்கு அல்லது லக்கணத்தில் இருக்கு, 10ஆம் இடத்தை விட்டுருங்க. அந்த 5ல் ராகு இருந்து நீங்க போடும்போது, ஷேர் மார்க்கெட்னா என்னங்க? யூக வணிகம். யூகம் வணிகம், அதுல வந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து இது இவ்வளவு ரூபாய் மேல ஏறும் நீங்களா யூகிக்கிறீங்க. யூகத்தினுடைய இடத்துல 5ஆம் இடத்துல ராகு, அது எதிர்மறையா தான் இருக்கும். சரி, நீங்க கெஸ் பண்றத சாயங்காலத்துக்குள்ளார திருப்பி போட்டுரும். ஒரு நாள் போகும், உள்ளார போகும், ஒரு 50,000 ரூபாய் உள்ளார போட்டு வெளில வரும்போது 15,000 சேர்த்து 65,000, இப்படியே ஒரு வாரம் நடக்கும். அப்படியே அந்த 1 லட்சம் ரூபா வந்ததுக்கு அப்புறம் போடும், மறுபடியும் ஜீரோ பேலன்ஸுக்கு வந்துடும். இதுதான் ராகு. ஆக இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். வருங்கால ஜோதிடர்கள் எடுத்த உடனேயே ஆகா ஓஹோ என்று இருக்கும் என்று இல்லாமல் அவர்களை வழிநடத்தும் போது, இப்ப நேற்று சொன்னோம், சனி உழைப்பால் உயரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை நம்பாது. ராகு பிரம்மாண்டத்தை நம்பும். இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் எனக்கு அடிக்க போகுதுங்கிறத நம்பும். அதனால நாளை நிராசை பற்றிய, கேதுவினுடைய நிலைப்பாடுகளை பற்றிய பார்க்க இருக்கிறோம். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.